அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு நைட்டு மஞ்சூரி கதறி கதறி அழுகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து என்கிட்ட தள்ளி தள்ளி போகிறான். நான் பக்கத்தில் போனாலே நேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தள்ளி தள்ளி போகிறான். நான் அந்த வீட்டில் வந்து நல்லா பேசி பழகின ஒருத்தன் வந்து முத்துக்குமரன் தான். ஆனால் அவன் வந்து என்னை தள்ளி தள்ளி வைக்கிறான். நான் பக்கத்தில் போனாலே என்னை வந்து அருவருக்கத்தக்க மாதிரி ஒரு மாதிரி வந்து பார்க்குறேன். எனக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நைட்டு வந்து மஞ்சரி வந்து அழுகிறாங்க. அது முத்துக்குமரன் வந்து முன்னாடி தான் நிற்கிறாரு. முத்துக்குமரனை பார்த்த உடனே கண் கலங்கி வந்து அழுகிறாங்க. பக்கத்தில் வந்து தர்சிகாட்ட சொல்லுது. உடனே முத்துக்குமரன் அதை கேட்குறாரு. கேட்டு வந்து கதறி கதறி வந்து அழுகுது. அப்போது முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நான் இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாட வந்திருக்கேன். உன் கூட வந்து இந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டு விளையாடுற கேம் நான் விளையாடல. அது வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா நாமினேஷன் பண்ணுறதெல்லாம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிடிச்சிருப்பாரு. ஏன் வந்து சாசனா விட்டு தள்ளி வந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துமே தெரியும். ஏன்னா அந்த பேய் குழந்தை என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ரோஸ்ட்டு போன வாரத்தில் விஜய் சேதுபதிகிட்ட வந்து கேவலமாக ஒரு விஷயத்தை பண்ணி மஞ்சூரி கேவலமாக பண்ணியிருக்கும் இந்த ரோஸ்ட் விஷயத்தில். அதே மாதிரி சாசனா என்ன பண்ணும், அந்த ரோஸ்ட் வந்து முத்துக்குமரன் தான். முத்துக்குமரனுக்கு வந்து பட்டர் போட்டு என்ன பண்ணுங்க டோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம் சாத்தான். ஆனால் முத்து என்ன பண்ணுறாரு, பட்டர் வேணாம் ஒரு இலவு வேணான்னு தான் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இந்த மாதிரி இது வந்து பண்ணுறனால தனக்கு தான் கெட்ட பேர் வரும். அதே மாதிரி மஞ்சரி என்ன பண்ணுச்சு, அந்த டோஸ்ட் விஷயத்தில் பலவாறு பொய்கள் சொல்லிச்சு. அந்த பொய்களுக்கெல்லாம் முத்துக்குமரன் எப்படி முட்டு கொடுக்க முடியும்? மஞ்சரி பல பொய்கள் அடிக்குச்சு அந்த 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 டோஸ்ட் விஷயத்தில். ஃபஸ்ட்டு வந்து இது கல் கேட்டுச்சு. அப்புறம் கல் இல்லை பட்ரு தான் வேணும், வெண்ணெய் தான் வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ இந்த மாதிரி இதுக்கு பலவாறு பொய்கள் சொல்லுவோம். அந்த ஆளுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. இதுக்கு நம்மளுக்காக என்ன பண்ணுது, நம்மளுக்கு வெளியே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதனால் நம்மள்ட்ட வந்து ஒட்டிக்கிட்டு நம்ம கூட இருந்துக்கிட்டு நம்மளுக்கு குழியை பறிக்கிற வேலையை பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முத்துக்குமரன் இந்த டிசிஷன் கரெக்டாக தான் எடுங்க. ஏன்னா மஞ்சரி வந்து ஒரு பொய் சொல்லி தான். மஞ்சரிக்கு வந்து இப்போ ஏதோ அந்த முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஒரு சில பேர் ஆதரித்தாலும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மஞ்சரி பொய் சொல்லி அதே மாதிரி சாசனா இருந்தால் முத்துக்குமரனுக்கு வேணேன் சம்பந்தமே இல்லாமல் பிரெட் டோஸ்ட் வந்து முத்துக்குமரன் தான் வெண்ணெயை போட்டு இது பண்ண சொன்னார். முத்துக்குமரன் வெண்ணெயே கேட்டிருக்க மாட்டார் சாசனாட்ட, ஆனால் பண்ணும். இப்போ இதனால தான் அவர் வந்து விலகி இருக்கார். இது மஞ்சரியோட நடிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.